ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் பக்ராவுக்கு சொன்ன ஒரு அருமையான ஒரு சிறப்பான ஒரு செய்தி இது. 252வது இலக்கம் சஹீஹ் முஸ்லிமில் 252வது இலக்கம். இதை அறிவிப்போர் அபு உமாமா அல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு. அபு உமாமா அல் பாஹிலி قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன், இக்ரஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள், فإنه يأتي يوم القيامة شفيعا لأصحابه. இந்த அல் குர்ஆன் நாளை மறுமையில் தன் தோழர்களுக்கு பரிந்துரை பேசுவதற்காக வரும். எப்படி? தன் தோழர்களுக்கு, தன்னை சுமந்தவர்களுக்கு, தன்னில் கவனம் செலுத்தியவர்களுக்கு பரிந்துரை பேசக்கூடிய ஒன்றாக எது வரும்? அல் குர்ஆன் வரும். அல் குர்ஆன் உங்களுக்காக வாதாடும் அல்லாஹ்விடத்தில். இந்த உலகத்தில் எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்புகள். எமது பார்வையில தான் படைப்பு என்னது, அதாவது கருத்து ரீதியான விஷயங்கள் படைப்புகள் எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இறைவன் எல்லா விஷயங்களையும் எங்கள் வார்த்தைகள் படைக்கப்பட்டன, எங்களோட செயல்பாடுகள், நம்ம செய்கிற சிரித்தல் அழுதல், இது ஒரு செயல்பாடு, அனைத்து படைக்கப்பட்டது. அதனாலதான் மரணம் கூட படைக்கப்பட்ட உருவத்தில் என்ன செய்யும், நாளை மறுமையில கொண்டு வரப்படும். இறைவனிடத்தில் எல்லாமே படைக்கப்பட்டவைகள். அன்புள்ள சகோதரர்கள், இங்கே என்ன தெரியுமா, அதாவது இக்ரஉல் குர்ஆன ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி, குர்ஆனை ஓதுங்கள், நாளை மறுமையில் அல் குர்ஆன் பரிந்துரை செய்யக்கூடிய ஒன்றாக வரும். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இக்ரஉ அஸ்-ஸஹ்ராவைனி, இக்ரஉ அஸ்-ஸஹ்ராவைனி, ஒளி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள், ஒளிமிக்க இந்த இரண்டையும் ஓதுங்கள், மலர்ச்சி தரக்கூடிய இந்த இரண்டையும் ஓதுங்கள். அல் பக்ரத வ சூரத் ஆல இம்ரான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் பக்ரா வ சூர ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று வரக்கூடிய அந்த சூறாவையும் பக்ரா என்று வரக்கூடிய அந்த சூறாவை நீங்கள் என்ன செய்யுங்கள், ஓதுங்கள். சொன்னது யாரு? பக்ரா. யார சொல்றாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சூரத்துல் பக்ரா என்பது யார் வச்ச பேர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஹீயின் அடிப்படையில் அங்கீகரித்த பெயர் பக்ரா. ஏனென்றால் சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட மரணத்துக்கு பின்னால தாபீன்கள காலத்துல சிலர் இந்த பக்ரா என்று சொல்றத என்ன நினைச்சாங்கன்னா, ரசூலுல்லாஹ் சொல்லல, இது சாதாரணமாக என்னது வரக்கூடியன்னு நினைச்சாங்க. அதனால பேசக்கூட எப்படி சொல்லுவாங்க தெரியுமா, அஸ்ஸூர அல்லதி துத்கரு ஃபீஹி அல் பக்ரா, மாடு சொல்லப்படக்கூடிய அந்த சூறாவிலே வருகிறது, இப்படி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு நபித்தோழர், முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக, லஹாதா ஹாதா லமகாமு ரசூலில் லமகாமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லதி உன்சில அலைஹி சூரத்துல் பக்ரா, சூரத்துல் பக்ரா எந்த தூதர் மீது இறக்கப்பட்டதோ அந்த இடம் இது அப்படின்றார். அப்படின்னா என்ன? சூரத்துல் பக்ரா என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே அப்படித்தான் செஞ்சது, சொல்லப்பட்டது.